4000 கோடி ரூபா சென்னை மாநகராட்சியுடைய மழைநீர் வடிகாலுக்காக ஒதுக்கணும்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேட்டி கொடுத்துருந்தாங்க. சேகர் பாபு சொல்லுவார் 95% வேலைகள் முடிஞ்சிச்சுன்னு. மேயர் அவங்க ஒரு இது சொல்லுவாங்க. உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர் ஒரு கதை சொல்லுவார், 75% முடிச்சிச்சுன்னுவார். மாசு வந்துக்கிட்டு 50% முடிஞ்சிச்சு, இன்னும் 50%ன்னுவார். அப்போ இவர்களுக்குள்ளேயே மாதந்தோறும் மின் கட்டணம், லேப்டாப்பு, கல்வி கடன் ரத்து, சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம், பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, எதுவுமே கிட்டத்தட்ட சென்னையில் பூர்வ குடிமக்களாக இருந்த மக்களை இல்லாமல் செய்கிற வேலையை கிட்டத்தட்ட செஞ்சு முடிச்சிட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட 30, 40, 50 வருஷமாக இருக்கிறாங்க. அகற்றுறீங்கன்றீங்க. இன்னொரு பக்கம் பெரிய பெரிய நிறுவனம், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கட்டடம் கட்டுறதுக்கு மாறலாம். பிரதமரோட நீங்கள் எவ்வளோ இணக்கமாக இருக்கீங்க, நிதியமைச்சரோட எவ்வளோ இணக்கமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு தமிழ்நாட்டுக்கான விஷயங்களை கேட்டு வாங்கலாம். ஆனால் நீங்கள் அவங்களோட இன்னும் மோதல் போக்கை கடைப்பிடிக்கிறது போகிறது கிடையாது. இவ்வளோ பில்டப் பண்ணிட்டு அங்கே போயிட்டு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க. திமுக அரசு யாராலும் அசைச்சு பார்க்க முடியாது, அவங்களுக்குள்ளேயே அசைச்சுக்குவாங்க. திமுக வீழ்த்த யாராலும் முடியாதுன்னு ஒரு கலைஞர் ஏன் சொல்லுவார்னா, கட்சிக்குள்ளே பிரச்சனை எப்போலாம் வருதோ அப்போ சொல்லுவார், வெளியில் இருக்கிற மாதிரி சொல்லுவார். ஆனால் அது சொல்கிறது ஸ்டாலினுடைய தலைமைக்கு அப்புறம் அப்போ திமுக என்னவாக இருக்கும்? அப்போ ஸ்டாலினுடைய தலைமைக்கு பிறகு திமுக ஆட்சியில் இருந்ததுன்னா அது வேறு மாதிரி இருக்கும். வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர். வணக்கம் சார். வணக்கம். 200 கோடி ரூபா நகர்ப்புற பத்திரத்தை தேசிய பங்கு சந்தையில் வச்சு மழைநீர் வடிகாலுக்காக என்ன பண்ணிடுறாங்கன்னா நிதி திரட்டுறதா அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியும் அவங்க 4000 கோடி 2000 கோடி நாங்கள் செலவழிச்சதாகவும் சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னது? சென்னை மாநகராட்சி இதுக்கு முன்னாடி கூட அந்த மேயர் பேசும்பொழுது மத்திய அரசு ஒரு 350 கோடி ரூபா நிதி கொடுக்கல, இல்லாட்டி நாங்கள் சென்னையே அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாற்றிருப்போன்ற மாதிரி பேசியிருந்தாங்க. 4000 கோடி ரூபாய் சென்னையில் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு சென்னையுடைய அந்த மழைநீர் வடிகால் பிரச்சனை, அதான் முதல் வெள்ளம் வந்துச்சு 2022 நினைக்கிறேன். அப்போ இவர் சொன்னார், நாங்கள் இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கோம், அவங்க சீரழித்து வச்சுருக்காங்க, நீங்கள் அடுத்த வருஷம் பாருங்கள், நாங்கள் வேறு மாதிரி இருக்கோம் அப்படின்னாரு. சரின்னு பத்திரிகையாளர்களும் எல்லாம் இது பண்ணாங்க, எல்லாருமே அதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் கூட பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் வச்சு செஞ்சிச்சு மழை. அதாவது வழக்கமான நிவாரணம் பண்ணி கூட இல்லாமல் இருந்தது. பலரும் 4 நாள் 5 நாள்லாம் மாட்டிக்கிட்டு இருந்ததெல்லாம் பக்கத்தில் இருக்க வலசரவாக்கத்தில் கூட உள்ள கூட, அதாவது சிட்டிக்குள்ளே இது கூட இல்லை, கவுன்சிலர் எட்டி பார்க்கல, எம்எல்ஏக்கள் எட்டி பார்க்கல, யாருமே எட்டி பார்க்கல. எல்லாம் முடிஞ்ச உடனே அப்படி இப்படி போய் நின்றுக்கிட்டு மெயின் ரோட்டில் நின்றுக்கிட்டு இந்த வடிகாலெல்லாம் பார்த்துட்டு பண்ணியிருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த பிரச்சனை பெருசாக வெடிச்சுது. என்னென்னா, நீங்கள் 4000 கோடி ரூபா சென்னை மாநகராட்சியுடைய மழைநீர் வடிகாலுக்காக ஒதுக்கணும்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேட்டி கொடுத்துருந்தாங்க. சேகர் பாபு சொல்லுவார் 95% வேலைகள் முடிஞ்சிச்சுன்னு. மேயர் அவங்க ஒரு இது சொல்லுவாங்க. இது உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர் ஒரு கதை சொல்லுவார், 75% முடிஞ்சிச்சுன்னுவார். மாசு 50% முடிஞ்சிச்சு, இன்னும் 50%ன்னுவார். அப்போ இவர்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட முரண்பாடுகள். 95% அது இந்த தேர்தல் அறிக்கை சொல்லுவாங்கள்ல, 99% நிறைவேற்றிட்டோம், 1% தான் நிறைவேற்ற முடியல அப்படி இப்படின்னுவாங்க. ஆனால் எடுத்து பட்டியலிட்டால் 40% கூட அதெல்லாம் சின்ன சாதாரண மேட்டராக இருக்கும். அப்போ இவர்கள் சொன்ன பிரதான தேர்தல் அறிக்கை, மாதந்தோறும் மின் கட்டணம், லேப்டாப்பு, கல்வி கடன் ரத்து, முக்கியமான இது சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம், பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, எதுவுமே நிறைவேற்றலைன்றது அவங்களுக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். அதனாலே மக்கள் பிரதிநிதிகளும் பலரை பார்க்க முடியாமல் இது. அப்போ இந்த பிரச்சனை இதே மாதிரி நாங்கள் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம்னு சொன்னாங்க, ஒன்றும் நடக்கலை. அதோடைய வெளிப்பாடு அந்த வெள்ளத்தில் 2 வருஷமாக வெளிப்பட்டோன்னா இவர்களுடைய நிர்வாக திறமையும் அதில் வெளிப்பட்டது. நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ பண்ணலையோ அதெல்லாம் அப்புறம் கதை. மாட்டிக்கிட்டு இருக்கிற மக்களை மீட்கிறதுக்கான இது எதுவுமே இல்லை. நீங்கள் தாம்பரம் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு போட்டு கூட பண்ணல. கடந்த ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா போட் வசதியிலேருந்து எல்லாம் போய் மக்களுக்கு அவங்கள மீட்க முடியறது, இல்லாட்டி உணவுப் பொருட்கள் கொடுக்குறது, தண்ணீர் ரொம்ப முக்கியம். அப்போ தண்ணீர் கொடுக்குறது, இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் பெரிய அளவில் எல்லாருக்கும் கடுமையானதாச்சு. ஆனால் 4000 கோடியை செலவிச்சிட்டோம், முழுசாக முடிச்சிட்டோன்னு சொல்லியே 2 வருஷம் ஆகுது என்ன? ஆமாம், அது நாங்கள் அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணோம். அதுக்கு பிறகும் தைரியமாக சொல்லிட்டு இருந்தாங்க. இது சம்பந்தமாக அந்த இவர் இறையன்பு முன்னாடி தலைமைச் செயலருடைய அண்ணன்
அவர் ஐஏஎஸ், குஜராத் கேடர் ஐஏஎஸ். அவர் தலைமையில் தான் திருப்புகள், அவர் தலைமையில் தான் அந்த சென்னைக்கான இந்த இதெல்லாம் போட்டு பண்ணோம். இன்னும் நாங்கள் தான் ஆட்சி முடிய போகுது. இன்னை வரைக்கும் சென்னை வழக்கமான சென்னை கூட இல்லை. நீங்கள் இப்படி பெரம்பூர் போயிட்டு நீங்கள் ரிட்டர்ன் வரணுன்னா நீங்கள் எப்படி வருவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. இன்னை வரைக்கும் டேக் டைவர்ஷன் அது இதுன்னு ரோட்டில் பள்ளம் மேடு, சாலைகள் இது இல்லை, போக்குவரத்து சரியில்லை, கடுமையான தொந்தரவு. எங்கேயுமே சாலைகள் போடப்படல. இந்த இவ்வளோ பிரச்சனை, குப்பை அள்ளுறதில்ல, தனியாருக்கு முழுதும் தனியாருக்கு கொடுக்குற ஏற்பாடுகள், இது மாதிரி பல விஷயங்களில் சென்னை மாநகராட்சியுடைய செயல்பாடுன்றது ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மேயர் வந்து அந்த அந்த பதில் சொன்னதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த ப்ளீச்சிங் பவுடர்லாம். அப்போ அந்த மாதிரி விவகாரங்களை எனக்கு என்னென்னு முன்ன மாதிரிலாம் கிடையாது. முன்னெல்லாம் பத்திரிகைகள் ஓரளவுக்கு எழுதுவாங்க, கார்ப்பரேஷன் இது கொஞ்சம் பயம் வரும். பத்திரிகைகளும் இப்போ சுத்தமாக எல்லாம் சரி பண்ணிட்டாங்க, யாரும் எழுதுறது கிடையாது. அப்படியே எழுதுனாலும் இவங்களும் பயப்படுறது கிடையாது. ஏன்னா முதல்வருக்கு நம்ம இப்படி பேட்டி கொடுத்தா முதல்வர் கேட்பார், அந்த அந்த பயம் கூட இல்லையே. அப்போ மேயருக்கே பயம் இல்லைன்னா மற்றவங்களுக்கு எப்படி பயம் இருக்கும்? எல்லாத்துக்கும் மேலே மன்ற கூட்டங்களில் 40% கூட இவங்க கலந்துக்கிறது இல்லை. இது மேயரே சொல்லி கடுமையான நடவடிக்கை இருப்போம் அப்படி இப்படி நாங்கள் யாரும் நீ எடுத்துக்க போ அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ நெல்லை மாநகராட்சி இன்னும் குறிப்பிட்ட ஒரு 4-5 மாநகராட்சியில் மேயருக்கு எதிராகவே நம்பிக்கையில்லா தீர்மானம் கவுன்சிலர்கள் கொண்டு வந்தாங்க, ஆளுங்கட்சி கவுன்சிலரில். அப்போ அவங்களுக்கு என்ன எண்ணம்? அவர்களுடைய குறைகளை மேயர் கேட்கல, அவர்களுடைய குறைகளை கட்சி மேலிடமும் இது பண்ணல, ஆட்சிக்கு கெட்ட பேருன்னு சொல்லியும் கண்டுக்கல. இதுடைய விளைவு கவுன்சிலர்களே மேயருக்கு எதிராக தைரியமாக கொண்டு வராங்கன்னா கட்சி தலைமைக்கு மேலே அவங்களுக்கு பயம் இல்லைன்னு. சரி, கட்சி தலைமையாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரல உங்களுக்கு தைரியமா? இப்போ நாங்கள் சொல்கிறோம், அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை யாருக்கு எதிராக கொண்டு வந்தீங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு கட்டளைறதுக்கும் கட்சி தலைமைக்கும் தெம்பு இல்லை. இவர்களை இன்ப சுற்றுலா அனுப்பி வச்சுட்டு கோரம் இல்லை அப்படின்னு கேன்சல் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம் அந்த இதில், நெல்லை இந்த மாதிரி இதில். அப்போ யாருக்குமே யார் மேலேயும் பயம் இல்லை, மக்கள் மேலேயும் பயம் இல்லை, பத்திரிகைகளும் அதனுடைய பணியை செய்யவில்லை. இப்படி தடுமாறிட்டு இந்த நேரத்தில் வந்துட்டு நாங்கள் வந்து பங்குச்சந்தையில் விடுறோம். இதெல்லாம் ஒரு சென்னை மாநகராட்சிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு மேட்டரே கிடையாது. நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் கூவத்தை சீரமைக்கிறோன்ட்டு எனக்கு என்னென்னு ஒரு வெளிநாடு சுற்றுலா போயிட்டு வருவாங்க. இல்லை முகத்துவாரத்தில் கட்டிட கழிவுகளை கொட்டி முகத்துவாரத்தை சுருக்கிற வேலைலாம் நடக்குது. இப்போ அந்த இதெல்லாம் வந்து பலரும் சொல்லி அதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. அப்போ இவர்கள் இங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மேயர், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநகராட்சி மன்றம் இருக்குது, அந்த கவுன்சிலர்கள் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு மக்கள் பிரச்சனை பேசுகிறாங்க அப்படிலாம் பார்த்தா எதுவுமே இல்லை. எல்லாம் நாமிகேவாஸ் மாதிரி போய்கிட்டு இருக்குது. மக்கள் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதற்கு எப்போதும் இல்லாத வகையில் ஒரு மேயரை தமிழகம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இப்போ அனந்தாப்பூர் அந்த மக்கள் கூட இடிச்சிட்டே இருக்காங்க. ஆனால் அதை வந்து திருமுருகன் காந்தி கூட ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாரு. அப்புறம் இந்த காசா கிராண்ட் அவங்கெல்லாம் குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. நீங்கள் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்குறீங்க, நம்ம வாழிடமாக இருக்கிற மக்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் கால்வாய் கரையை அகலப்படுத்துகிறோம், கால்வாய் கரையை வெள்ள பாதிப்பிலேருந்து மக்களை பாதுகாக்கிறன்ற போர்வையில் அவங்கள வந்து அகற்றுகிற வேலை தான் நடக்குது. அவங்க குடியிருக்கிற இடத்த விட 30-40 கிலோமீட்டர் அந்தானே கொண்டு போய் கண்ணகி நகர் அங்கே எங்கேன்னு கிட்டத்தட்ட சென்னையில் பூர்வ குடிமக்களாக இருந்த மக்களை இல்லாமல் செய்கிற வேலையை கிட்டத்தட்ட செஞ்சு முடிச்சிட்டாங்க இன்றைக்கி. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த மாதிரி வெள்ளம் இதுக்கு இதாக இருக்குது, வெள்ளம் வர்ற இடத்துல இருக்காங்க அதுன்னு. அவங்க கிட்டத்தட்ட 30-40-50 வருஷமாக இருக்கிறாங்க, அகற்றுறீங்கன்றீங்க. இன்னொரு பக்கம் பெரிய பெரிய நிறுவனம், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கட்டடம் கட்டுறது மாதிரிலாம். இது எல்லாமே வந்து இவர்கள் எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. காவல்துறையை வச்சு ஒரே நாளில், அதாவது ஸ்கூல் அட்மிஷன் டைம் இது, இப்போ திடீர்னு மாற்றினீங்கன்னா அவங்க எங்கே போய் எந்த ஸ்கூலில் அட்மிஷன் போடுவாங்கன்னு தெரியாது. நீங்கள் இது வந்து கொஞ்சம் முன்கூட்டியே பண்ணிங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி தயாராவாங்க. ரெண்டாவது டைம் கொடுக்கணும். டைம் கொடுக்குறதில்ல, போலீஸ் ஃபோர்ஸை வச்சு கட்டாயமாக கட்டுறது, புல்டோசர் வச்சு இடிக்கிறது, இதெல்லாம் இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதற்கு ஒரு இது வரத்தான் செய்யும். சும்மா அப்படியே மேலுக்கு எல்லாம் நல்லா இருக்குனாலும் யாரை வேணால் நீங்கள் போயிட்டு நீங்களே கூட பொதுமக்கள் கருத்து, சென்னை மாநகராட்சியுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, சாலை வசதிகள், பேருந்து சாலைகள்லாம் எப்படி இருக்குது, மேயர் எப்படி இருக்காங்க, சுகாதாரம் சென்னை மாநகராட்சி எப்படி இருக்குதுன்னு எடுத்தீங்க வச்சுக்கோங்க, 100க்கு 90 பேர் கடுமையான இதை சொல்லுவாங்க. இதான் இன்றைக்கி நிலமை. ஆனால் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதல்வர் போயிட்டு வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நான் பேசியிருக்கிறேன், தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை அடுத்த கட்ட திட்டத்துக்காக நாங்கள் பேசியிருக்கோம்லாம் சொல்கிறாரு. நிதி ஆயோக் வந்து நிதி கேட்பது எங்கள் உரிமை, நிதி கேட்பதற்காக போனோம் அது இதுன்றாரு. நிதி ஆயோக்கு வந்து அடுத்த திட்டங்களுக்கான ஒரு திட்ட கமிஷனுடைய அடுத்த வடிவம் அது. முதலமைச்சர்கள் தங்கள் மாநிலங்களுக்கான திட்டங்கள் மற்ற விஷயங்கள் போகிறதெல்லாம்.
சரி, மற்ற இதுக்கு முன்னாடி நடந்த 3 நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் போகல? இந்த கேள்வி இயற்கையாக வரும்ல. நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக பாஜக, பாசிச கட்சி அது இதுன்னு என்ன வேணால் விமர்சனம் பண்ணலாம், அது உங்கள் உரிமை. அரசியல் திமுக தலைவராக திமுக பாஜகவை கடுமையாக எதிர்க்கலாம், ஓகே. ஆளுகின்ற முதல்வராக ஒரு அரசுடைய முதல்வராக தமிழக மக்களுடைய நலனுக்காக நீங்கள் மத்திய அரசோட இணக்கமாக செயல்படணும். இன்னொன்று இந்த மாதிரி நிதி ஆயோக் போன்ற கூட்டங்கள் அரசு ரீதியான விஷயங்கள் இதெல்லாம். அதிலெல்லாம் நீங்கள் கலந்துக்கணும், பேசணும், உங்களுடைய திட்டங்களை கேட்டு வாங்கணும். அதே மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகளை, நல்ல மூத்த அதிகாரிகளை மத்திய அரசோட பேசி நிதி பேசி திட்டங்களை கொண்டு வருகிற அதிகாரிகளாக பார்த்து போட்டு அதை இதுவாக பண்ணணும். ஆனால் இந்த கவர்மெண்ட்டில் எனக்கு என்னென்னு யாரோ வேண்டியவர்களை அதிகாரியில் போடுறது, அனுபவம் இல்லாதவர்களை அதிகாரியில் கொண்டு வர்றது, அவர்கள் வந்து மத்திய அரசோட மோதல் போக்கோடு இருக்கிறது, இப்படிலாம் இருந்தால் அவங்களுக்கு எப்படி ஒரு அனுகூலமான சூழ்நிலை இருக்கும்? ஒரு இணக்கம் இருக்காது. ரெண்டாவது, முதல்வரே பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டார். காரணம் கேட்டால் மொதல் வருஷம் எங்கள் அப்பாவுடைய நினைவு நாள். அப்பாவுடைய நினைவு நாள்லாம் பெரிய அகில இந்திய லெவலில் நடக்கிற முதல்வர்கள் மட்டுமே கலந்து கொள்கிறேன். நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய சீரியஸான விஷயம். 2வது ஆண்டு வந்து ஜப்பான் போயிட்டார். நிதி ஆயோக் கூட்டன்றது முன்கூட்டியே திட்டமிடப்படும். அதற்கான ஏற்பாடுகள்லாம் 2 மாதம் 3 மாதம் முன்னாடி தெரிஞ்சிடும். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் வேண்டுமென்றே வெளிநாட்டு பயணத்தை வச்சுக்கிட்டு இதை கலந்துக்காமல் இருக்கிறது எப்படி? சரி, நீங்கள் கலந்துக்கலைன்னா ரெப்ரசன்டேட்டிவ் கேட்டு கலந்துக்க சொல்கிற வேலையை பண்ணணும். அது மூணாவது வருஷம் எனக்கு இதில் மெட்ரோவுக்கு நிதி கொடுக்கல, அது கொடுக்கலன்னு காரணம் சொல்லி ஒரு வீடியோ. அங்கே போய் தானே கேட்கணும். நிதி கொடுக்கணும்னா அதுக்கு தானே கூட்டம், அங்கே போய் பேசுங்க. ஆனால் இங்கே உட்காந்துட்டு வீடியோ போட்டுட்டு போகவே இல்லை. சரி, அப்போ இந்த வருஷம் அதோட மோசமாக உறவு கெட்டு போய் கிடக்குது, முறைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. கல்வியில் நிதி கொடுக்கலாதுன்றீங்க. அப்போ இந்த வருஷம் கல்வியில் நிதி கொடுக்கலன்னு புறக்கணிக்க வேண்டியதானே? ஏன் புறக்கணிக்கல? இந்த வருஷம் மட்டும் போகிறீங்க. சரி, முதல்வர் போகணும், அதான் நியாயம், அதான் கரெக்டு. அரசு ரீதியாக பண்ணுறது அதான் நம்மளும் வலியுறுத்துகிறோம். ஏன் போனார்? இப்போ போகிறாரு, நிதி கேட்க, உரிமை கேட்கன்றாரு, ரைட்டு. மற்ற வருஷங்கள் போகல. சரி, இந்த வருஷம் போனீங்க. ஏன் பிரதமரை போய் பார்க்குறீங்க? தனியாக வேறு சந்திக்கணும். தனியாக எதுக்கு சந்திக்கிறீங்க? நீங்கள் தான் பிரதமரை புறக்கணிக்கிற முதல்வரில். பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் புரோட்டோக்கால் வந்து சிஎம் போய் வரவேற்கணும். நீங்கள் ஒன்றும் திமுக கட்சி தலைவர் இல்லையே, நீங்கள் தமிழ்நாட்டுக்கான முதல்வர். பிரதமரோடு நீங்கள் எவ்வளோ இணக்கமாக இருக்கீங்க, நிதியமைச்சரோடு எவ்வளோ இணக்கமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு தமிழ்நாட்டுக்கான விஷயங்களை கேட்டு வாங்கலாம். ஆனால் நீங்கள் வந்து அவங்களோட இன்னும் மோதல் போக்கை கடைப்பிடிக்கிறது போகிறது கிடையாது. அவ்வளோ தைரியமாக அவ்வளோ உரிமை, அதுக்கெல்லாம் ஒரு டக்குன்னு உடனே இது போட்டுருவாங்க ட்விட்டரில், உரிமை காக்க பிரதமரை புறக்கணித்த முதல்வர் அது இதுன்னு. இவ்வளோ பில்டப் பண்ணிட்டு அங்கே போயிட்டு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ அது வந்து உரிமை காக்கிற விஷயமா இல்லையா? அதுக்கு தான் இந்த விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுது. தனக்குன்னு பிரச்சனை வந்தார்னா முதல்வர் அங்கே வந்து தான் குடும்ப பிரச்சனை, இந்த ரைடு கீடுனா போகிறாரு. மற்ற விஷயங்களுக்கு அவர் வந்து தமிழக நலன்னா அவர் கண்டுக்கிறதே இல்லை அப்படின்ற விமர்சனம் வைக்கப்படுது. இந்த விமர்சனம் வைக்கும்போது தான் துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து இலகணேசனை போய் சந்திக்கிறாங்க. அப்புறம் இவர் உதயநிதியும் என்ன சொல்கிறார், ஈடியை பார்த்தும் எனக்கு பயம் இல்லை, மோடியை பார்த்தும் பயம் இல்லைன்றாரு. இப்போ நேற்றும் சேகர் பாபு என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக அரசை யாராலையும் அசைச்சு பார்க்க முடியாது அப்படிங்கிற விமர்சனத்தையும் தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்க. இது எல்லாமே எதை ஒட்டி வருதுன்னா, அந்த டாஸ்மார்க் வழக்கு இதை சார்ந்தே இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது. திமுக அரசை யாராலும் அசைச்சு பார்க்க முடியாது, அவங்களுக்குள்ளேயே அசைச்சுக்குவாங்க. திமுக வீழ்த்த யாராலும் முடியாதுன்னு ஒரு கலைஞர் ஏன் சொல்லுவார்னா, கட்சிக்குள்ளே பிரச்சனை எப்போல்லாம் வருதோ அப்போ சொல்லுவார், வெளியில் இருக்கிற மாதிரி சொல்லுவார். ஆனால் அது சொல்கிறது கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. அந்த மாதிரி இன்றைக்கி 1000 பிரச்சனைகளோடு ஓடிட்டுருக்கு திமுகக்குள்ளே. கடுமையான உட்கட்சி குழப்பம் ஓடிட்டுருக்குது. ஒரு பக்கம் சின்னவர், அவர் சார்ந்தவர்கள், இன்னொரு பக்கம் சேகர் பாபு, இந்த மாதிரி அமைச்சர்கள், இவர் முதல்வர், இந்த மாதிரி ஒரு இது. இன்னொரு பக்கம் அதிகாரிகள், இது இன்னொரு பக்கம் சீனியர்கள் வெர்சஸ் ஜூனியர்கள், அவர்கள் ஒரு பக்கம் தனியாக நிற்கிறாங்க. இந்த மாதிரி 4-5 கோஷ்டிகளாக பிரிஞ்சு கிடக்கிறத பார்க்குறோம். இந்த ராஜ்யசபா இதில் கூட சில பேர் இவங்க போடணும் அவங்க போடணுன்னு அது தனியாக ஓடிட்டுருக்குது. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளில் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் பெருசாக வெடிக்கலை. இந்த தேர்தல் நெருக்கத்தில் பார்த்திங்கன்னா பெருசாக வெடிக்கும். கூட்டணி கட்சிகளே இன்றைக்கி திருமாவளவன் உட்பட பலரும் ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறாங்க, ஒரு கோபமான மனநிலையில் இருக்கிறாங்க. உதயநிதி சொல்கிறாரு, ஈடியை பார்த்தும் பயம் இல்லை, மோடியை பார்த்தும் பயம் இல்லைன்னு. அடுக்குமொழி வசனங்களுக்கு சொந்தக்காரர்கள் இவங்க. ஈடி மேலே பயம் இல்லை, மோடி மேலே பயம் இல்லைன்னா ஏன் 2 பேர் தலைமறைவாக இருக்காங்க? வர சொல்ல வேண்டியதானே? எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு போகிறீங்க? ரைடு பற்றி பயம் இல்லைல்ல, சுப்ரீம் கோர்ட் எதுக்கு போகிறீங்க? நீ பண்ணிப்பா, வந்து பாரு,
என்ன இருக்குது எடுத்துகிட்டு போவோம், நாங்கள் கை சுத்தமானவங்க சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதான் அவங்க அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை வச்சுட்டாங்கன்னு கொண்டாடிக்கிட்டு தானே இருக்காங்க அவங்க. அது ஒரு இடைக்கால சந்தோஷம், இடைக்கால தடை, இடைக்கால சந்தோஷம். மறுபடியும் கோர்ட்டு தொடங்குச்சுன்னா அதில் அவங்க வச்சு ஆதாரத்தை கொடுக்க போகிறாங்க. அந்த ஆதாரம் கொடுக்கும் பொழுது இந்த இடைக்கால தடையும் இடைக்கால சந்தோஷமும் காணாமல் போய்விடும். ஏன்னா பிஎம்எல் ஆக்டுன்றது சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆக்ட்டு. அப்போ முறைகேடுகள் இந்த மாதிரி விஷயம் பெரிய அளவு நடந்திருக்குன்னா அதற்கான இந்த கேட்குறாங்கல்ல, இது இந்த ஆட்களை வச்சுக்கிட்டு, ஆதரவு ஆட்களை வச்சுக்கிட்டு தொலைக்காட்சி வாதங்களையும் அதுலேயும் எதையாவது பேச வச்சுக்கிட்டு இருக்கிறது, அது எதுவுமே வந்து இவர்களுக்கு சரியான புரிதல் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க பிஎம்எல் ஆக்ட் பற்றி. உங்களுக்கு அமலாக்கத்துறை உரிய விளக்கத்தை அங்கே கொடுக்க தான் போகுது, உச்சநீதிமன்றம் தடையை விளக்க தான் போகுது, மறுபடியும் ரைடு தொடங்க தான் போகுது. அதனால் நீங்கள் இப்போ இருக்கிறத வச்சு இவங்க வேலை என்னென்னா, அந்த கவர்னருக்கு உருட்டினாங்க ஞாபகம் இருக்குதா, துணைவேந்தர் நியமனம் முதல்வர் தான் பண்ணோன்ற மசோதா வந்தோன்னே வேந்தரே கவர்னர் இல்லைன்ற அளவுலாம் உருட்டினாங்க. மறுநாள் தான் எல்லோரும் கூப்பிட்டு சொன்னாங்க போல், இது பெரிய உருட்டாகுது, மாட்டிக்க போகிறீங்க, அந்த மாதிரிலாம் சொல்ல உச்சநீதிமன்றம்னோன்னா டக்குன்னு அமைதியாகிட்டு துணைவேந்தர் நியமிக்கிறதுன்னு. துணைவேந்தர் நியமிக்கிறதுலையே உச்சநீதிமன்றத்துக்கும் கேரளா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்குது, அதில் ஒவ்வொரு மாநிலத்தில் பிரச்சனை இருக்குது. அப்போ துணைவேந்தர் நியமிக்கிறதுலையும் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிற அதே நேரத்தில் உயர்நீதிமன்றம் அதுக்கும் தடை விதிச்சிச்சு. அதனால் இவர்கள் பண்ணுற எல்லாமே சட்ட புரிதல் இல்லாமல் எனக்கு என்னென்னு பண்ணிக்கிட்டு நாங்கள் தான் அதுலேயும் ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து என்ன இதாக போகுதுன்னா, இவர் சொல்கிறாங்கல்ல, இன்னொரு பக்கம் இந்த இவங்க துர்கா போகிறாங்க, அவங்க மனைவி காலில், இலகணேசன் மனைவி காலில் விழுறாங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பகுத்தறிவு இயக்கம், சுயமரியாதை இயக்கன்றது, நாங்கள் வந்து பாசிச பாஜகன்றது, அப்புறம் ஏன் போகிறீங்க? பிறந்தநாள் விழான்னா அப்போ அந்தளவுக்கு தொடர்புலாம் இருக்குல்ல உங்களுக்கு, அதெல்லாம் சேனல் அங்கங்கே ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க அந்தந்த தொடர்புகளை. வெளியில் நம்ம பார்த்தா நம்ம தான் கடுமையாக பாஜக. யாராவது கொஞ்சம் இலகணேஷ் இவர் நம்ம சீமான் அண்ணாமலையை பார்த்து கை கொடுக்குறாருன்னா அவர் சங்கின்றுவாங்க. இல்லை கூட்டணி ஏடிஎம்கே வச்சுக்குதுன்னா முற்றிலும் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானவங்கன்னுவாங்க. அப்போ நீங்கள் இப்போ பண்ணுறீங்களா, அதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடா? அதனால் இவர்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. சீனியாரிட்டி பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னீங்களா, அப்போ உதயநிதி தலைமையை ஏற்றுக்கிறதுக்கான பிரச்சனை அங்கே இருக்குதா? ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. உதயநிதி தலைமையை ஏற்றுக்கொள்வதில் பலருக்கும் பிரச்சனை இருக்குது. இப்போது இருக்கிற பிரச்சனைலாம் பார்த்திங்கன்னா மேலோட்டமாக உதயநிதியை ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் போகும். அவருக்கான முள் பாதைன்னு ஒன்று இருக்குது, அந்த முள் பாதை இக்கட்டான நேரம் வரும்போது தான் உங்களுக்கு என்னன்றது தெரிய வரும். இவரும் அதற்கு ஸ்டஃப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வலுவான லீடர் இல்லை. ஏன்னா இவர் எல்லாரையும் கலந்துக்கிட்டு எல்லாரையும் கைக்குள்ளே வச்சுருக்கிற ஒரு லீடராக இல்லை. இப்போ கலைஞர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துலேயும் நீங்கள் அவர் தொடர்பு இருக்கும், எல்லாருக்கூடயும் பேசிகிட்டு இருப்பார். பல பிரச்சனைகள் வந்தப்போ அவர் கையில் கட்சி இருந்தது. அப்படி இருந்தே வைக்க போன பிறகும் சிக்கல் வந்தது. ஆனால் அதுக்கு பிறகு கட்சி தான் கையில் பண்ணி கொண்டு வந்தாங்க. இவர் வந்து யாரையும் சந்திக்கிறது இல்லை, இவருக்கு உகந்த ஆட்கள் மட்டும் சந்திக்கிறது, இவருக்குன்னு ஒரு கூட்டம் வச்சிட்ருக்கிறது. அந்த கூட்டமும் இந்த இப்போ இந்த மாதிரி ரைடு இந்த மாதிரி விஷயங்கள் மாட்டுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா சீனியர்கள் ஒரு பக்கம் தனியாக துண்டாக நிற்கிறாங்க. அப்போ அவங்க சீனியர்களில் ஒரு பெரிய மெகா சீனியர்கள் அவர்கள் ஒரு பக்கம் துண்டாக நிற்கிறாங்க. சேகர் பாபு இவர்கள்லாம் வந்து முதல்வரோடு சேர்ந்து அவங்க தனியாக நிற்கிறாங்க, அதிகாரிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து. இப்போ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா உதயநிதி கையில் முழுதுமாக கட்சினா அதெல்லாம் கிடையாது. அது நீங்கள் இந்த வேட்பாளர் தேர்வு வரும்ல, அப்போ பார்க்கலாம், நீங்கள் பெருசாக வெடிக்கும். ஒரு மாவட்ட செயலாளர் கூட உதயநிதியால் பிரித்து கொடுக்க முடியல. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா சேகர் பாபுக்கும் மாசுக்கும் 5 தொகுதிகளுக்கு மேலே சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது மாவட்ட செயலாளர் கீழே. ஆனால் இவர்கள் மற்ற மாவட்ட செயலம் பார்த்தீங்கன்னா 2 தொகுதி 3 தொகுதி தான் இருக்கும், 2 தான் இருக்கும். இவரால் இவருடைய திருவள்ளினி சாப்பாக்கம் தொகுதி கூட தனக்கு விருப்பமான மதன்குமாரை கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணுறாரு மாவட்ட செயலாளராக உதயநிதி. ஆமாம், ஆனால் அதை கூட கொண்டு வர முடியல அவரால். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் வேலு அவருக்கு எதிராக கடுமையான முரண்பாடுகள் இருக்குது. பகுதி செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள்லாம் கடுமையாக அவரோட முரண்பாடாக இருக்காங்க. அவரை தூக்கிட்டு மாவட்ட செயலை வேறு மாற்றலாம் அப்படின்னு நினச்சாலும் உதயநிதியால் பண்ண முடியல. தென் மாவட்டங்களில் தனக்கு வேண்டிய ஜோயல் மற்றவர்களை கொண்டு வரனாலும் அங்கேயும் பண்ண முடியல. அப்போ இவர் வந்து பல விஷயங்களில் சும்மா உங்களை தலைவர்னுவோம், துணை முதல்வர்னுவோம் எல்லாம் பண்ணுவோம். ஆனால் கட்சி விவகாரம் மற்ற விவகாரங்களில் உங்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது, எங்களை மீறிலாம் பண்ண முடியாதுன்னு சேகர்பாபு நிரூபிச்சிட்ருக்கார். அது இப்போ ஸ்டாலினுடைய தலைமைக்கு அப்புறம் அப்போ திமுக என்னவாக இருக்கும்? அப்போ ஸ்டாலினுடைய தலைமைக்கு பிறகு திமுக ஆட்சியில் இருந்ததுன்னா அது வேறு மாதிரி இருக்கும், ஆட்சியில் இல்லைன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அதனால் அது எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது.
நம்ம சொல்கிறது குழப்பங்களுடைய உச்சமாக, ஜோசியெல்லாம் சொல்ல முடியாதுல்ல, குழப்பங்களுடைய உச்சமாக இருக்குது. யார் கை ஓங்குதோ அவர்கள் பெரிய ஆளாக இருப்பாங்க. அதில் நான் சொன்ன மாதிரி 4 முனை 5 முனை இருக்குது. அதில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடத்துல உதயநிதி இல்லை அப்படின்றது தான் இப்போ உள்ள நிலைமை. நாளைக்கு அவர் இதை மாற்றிக்கிட்டு எல்லா மாவட்ட செயலாளர்கள் மாவட்டம் கூட லிங்க் வச்சு நான் தான் அடுத்துன்னு நிரூபித்தார்னா அவர் கையில் கட்சி இருக்கும். ஆனால் அதற்கான எந்த ஏற்பாடும் அவர்கிட்ட இல்லை. அதுதான் பிரச்சனை. உங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.